வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் இந்தியாவுடைய எக்கானமியில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், தென் மெர்ஜர் அண்ட் அக்யூசியேஷன், தென் வெல்த் கிரியேஷனை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள் உள்ளே செல்வோம். ஸோ இந்தியாவுடைய எக்கானமி பார்த்தோம்னாக்க நன்கு இருப்பதற்கு முக்கிய காரணமாக நம்மளுடைய ஆன்கோயிங் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லலாம். அதாவது எந்த கம்பெனியும் சுலபமாக அவங்களுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய வகையிலே நம்மளுடைய எக்கானமியிலே நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள். இது மட்டும் இல்லாமல் ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால இந்தியா உலகத்திலேயே ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக பெரிய அளவில் உருவாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய கேபிட்டல் மார்க்கெட் பார்த்தோன்னா ஒரு மெச்சூர்டு மார்க்கெட்னு சொல்லுவோம். அதனால் நிறைய நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ஓப்பன் அப் ஆகிக்கொண்டே இருக்கிறதும் சொல்லலாம். பிரைவேட் ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க 2023 ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ டவுன் ஆச்சுன்னு சொல்லலாம். இது காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்க எக்கனாமிக் அன்சர்டனிட்டிஸ் அண்ட் ஹையர் ஃபைனான்சிங் காஸ்ட், அதனால அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் வந்தது. பட் நம்ம இந்த மெர்ஜர் அண்ட் அக்யூசியேஷன் 2024 அடுத்த 6 மாதங்கள் எப்படி இருக்கும், என்னெல்லாம் சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாகவே பார்த்தீங்கன்னாக்க மெயினாக இந்த மெர்ஜர் அண்ட் அக்யூசியேஷனுக்கு இந்த செல்லர் கம்பெனி விற்றாதான் பையர் வாங்க முடியும் இல்லையா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடக்கிறது. ஆனால் இப்போ செல்லர் என்ன பண்ணுறாங்க, ஒரு என்கரேஜிங் கேபிட்டல் மார்க்கெட், அதுவும் ஐபிஓ இருக்கிறதுனால டைரெக்டாக ஐபிஓவுக்கு போயிடுறாங்க. அதனால் ஐபிஓவில் என்ன ஆகுதுனாக்க அவங்க எதிர்பார்த்ததை விட அவங்களுக்கு பணம் அதிகமாக வருவதால் ஸோ இந்த ரூட்டை இப்போ எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மெர்ஜர் அண்ட் அக்யூசியேஷன் பார்த்தீங்கன்னாக்க அந்த ரூட்டில் கம்பெனிஸ் மெர்ஜாகிறது கம்மியாக இருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் நண்பர்களே, கிட்டத்தட்ட 16 நாடுகளில் ஜெனரல் எலெக்ஷன் இப்போ வர இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கு நம்ம தவிர வர இருக்கிறது. பிளஸ் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இதனால பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆகிறது இருக்கு இல்லையா, அதில் நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கு. அதனால அந்த டிஸ்டர்பன்ஸ்னால இன்க்ரீசிங் ஃபைனான்ஸ் காஸ்ட். ஸோ இவை எல்லாம் என்ன ஆகுது, இந்த மெர்ஜர் அண்ட் அக்யூசியேஷனை தள்ளி போடுகிறது என்றே சொல்லலாம். ஆனால் இப்போ என்ன ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த பிரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது அதிகம் வரதுனால இந்த மெர்ஜர் அண்ட் அக்யூசியேஷன் ஆக்டிவிட்டி வரக்கூடிய அந்த அடுத்த ஒரு 6 மாதத்தில் பெட்டராக இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். மேலும் எல்லாருக்கும் இப்போ மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல நிறைய கேள்விகள், நிறைய விஷயங்கள் அவரவர்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது ப்ரெடிக்டிங் போத் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ஒரு ரொம்பவும் கடினமான விஷயம் என்றே சொல்லலாம். ஏன் கடினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இன்க்ரீஸ் இன் வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய ஸ்பைக் ஆயிருக்கு. பிளஸ் ஒரு காம்ப்ளெக்சிட்டி இந்த மார்க்கெட்னே சொல்லலாம். ஸோ இது ரெண்டும் எப்போ சரியாகும், ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு இதனுடைய இது கம்ப்ளீட்டாகவே இந்த வாலட்டிலிட்டி ஸ்பைக்லாம் குறைஞ்சிடும். அதன் பிறகு பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் அது வரலையும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னா அது வரலையும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முதலீடுகளை நாம் எப்படி டிராவல் பண்ணும் பொழுது தினந்தோறும் டிராவல் பண்ணிக்கொண்டு இருக்கிறோமோ அதுபோல் சந்தைகளை பொறுத்தவரை நம்முடைய முதலீடு என்பது அது பாட்டுக்கு அதனுடைய வழியில் சரியான முதலீடாக துவங்கி கொண்டு செல்ல வேண்டும். ஸோ அதனால தான் இப்போ எல்லாருமே முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, எப்படி நம்ம முதலீட்டினை பெருக்குவது, பெருக்கின முதலீட்டை எப்படி பாதுகாப்பது, இதுதான் 2 விஷயங்க. இதுக்கு முக்கியமாக என்ன வேணும், ஒரு ஹேபிட் ஃபீல் குட் அப்படிமோ, நமக்கு ஒரு பழக்கம் வேண்டும். அதை சரியான முறையில் ஒரு டிசிப்ளின்டு வே ஆஃப் ஆக்டிவிட்டியாக பண்ண வேண்டும். இப்படி பண்ணும்பொழுது தான் உங்களுடைய முதலீடு ஒரு நீண்ட கால இதில் பார்த்தோம்னாக்க ஒரு பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். நண்பர்களே, தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நாளைய தினம் சிறப்பு பதிவில் வரும் வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.